ஷாலோம் அலைக்கேம். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற எபிரேய வார்த்தை உங்களுக்கு ரொம்ப தெரிந்த வார்த்தை, நீங்கள் ஆராதனையில பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. அது என்ன வார்த்தை சொன்னீங்கன்னா எபனேசர். எபனேசர் எபனேசர் என்ற வார்த்தையை வேதத்தில் நம்ம எங்க பார்க்கிறோம் அப்படின்னா 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு, அதாவது அந்த நிறுத்தப்பட்ட கல்லிற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். அப்ப எபனேசர் என்று சொன்னால் நம் அநேக நேரங்களில் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார் அப்படின்ற அந்த அர்த்தத்தை நாம் நினைவுபடுத்துகிறோம். இருந்தாலும் இந்த எபிரேய வார்த்தையை பிரித்து கரெக்டா பார்க்குறப்ப என்ன அர்த்தம் சொல்லி பார்க்குறப்ப 2 வார்த்தை, எவன் எஸ்ஸேர் என்று சொல்லி 2 வார்த்தை. எவன் என்று சொன்னால் ஒரு ராக், ஒரு கல் மாதிரி, ஒரு பெரிய கல் மாதிரி, அசைக்கப்பட முடியாத ஒரு கல்லை போல. எவன் எஸ்ஸேர் என்று சொல்லும் பொழுது ஒரு உதவியாளர். இந்த இடத்துல உதவியாளர் சொல்றப்ப ஒரு பெரிய முதலாளி, அவருக்கு கீழே இருக்கிற உதவியாளர், அந்த கருத்து கிடையாது. உதவியாளர் என்று சொல்லும் பொழுது ஒரு பலனிலிருந்து நிற்கின்ற ஒரு மனிதனுக்கு ஒருவர் உதவி செய்கிறதை போல. அதாவது ஒரு டாக்டர் மிகவும் உயிருக்கு போராடி வந்திருக்கிற அந்த பேஷண்ட்டுக்கு உதவி செய்கிற பொழுது அந்த டாக்டரும் ஒரு உதவியாளர் தான். இந்த நேரத்தில் அவரை உதவியாளர் என்று சொல்லலாம், இல்லை என்று சொன்னால் ஒரு ரெஸ்கியூவர், ஒரு மீட்பர் என்று சொல்லலாம். இந்த எஸ்ஸேர் என்ற வார்த்தைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதாவது மீட்பர் என்று சொன்னால் இந்த உதவியை வாங்குகிறவர், அவரால் தானே அந்த காரியத்தை செய்ய முடியாது. இந்த எஸ்ஸேரால் மாத்திரமே அந்த உதவியை அவர்களுக்கு செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தை கொண்டதுதான் இந்த எஸ்ஸேர் என்ற வார்த்தை. இந்த வார்த்தை, இந்த எபனேசர் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் என்ன நடந்தது சொல்லி பார்க்கும்பொழுது இன்னும் அழகாக புரிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது அநேகமாக இந்த பெலிஸ்தர்களுடைய பிடியிலே பல நாட்களாக பல கஷ்டங்களை பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவருடைய வாழ்க்கையில் ஏற்கனவே பெலிஸ்தர்களுடன் ஒரு சண்டை வந்ததிலே அவர்கள் உடன்படிக்கை பெட்டியெல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். மறுபடியும் ஆண்டவர்கள் அவர்களை காப்பாற்றினார். ஆனால் இப்பொழுது மறுபடியும் ஒரு 20 வருடங்கள் கழித்து மீண்டுமாய் பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த நேரத்தில் எப்படியாவது தேவன் இவர்களை காப்பாற்ற வேண்டும், சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் தேவனை நோக்கி வருகிறார்கள். சாமுவேல் அவர்களை தேவனுக்கு நேராய் திருப்பி கொண்டிருக்கிறார். எல்லாரையும் மிஸ்பா என்ற இடத்திலே கூட்டி தேவனுக்கு நேராய் நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அவர்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது எல்லாரும் நின்று தேவனுடைய சமூகத்தில் அழுது மனம் திரும்பி கொண்டிருக்கும் பொழுது இப்ப பெலிஸ்தர்கள் பார்க்கிறாங்க, இவர்கள் ஒரே இடத்தில் கூடியிருக்கிறார்கள், இதுதான் தருணம், இவர்களை அடிக்க வேண்டும் என்று சொல்லி பெலிஸ்தர்கள் அவருக்கு விரோதமாக வருகிறார்கள். நீங்க பைபிளை பார்த்திருப்பீங்க, பெலிஸ்தர்கள் எப்பொழுதுமே இஸ்ரவேலருக்கு விரோதமாக செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இஸ்ரவேலுடைய மேப்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பெலிஸ்தர்களுடைய அந்த இடம் பாத்தீங்கன்னா அந்த அப்படியே அந்த மெடிட்டரேனியன் சி, அந்த மத்திய தரைக்கடல் ஓரத்துல அப்படியே ஒரு ஓரமா ஒரு இடமா இருக்கும். இவர்கள் ரொம்ப பெரிய ஜாம்பவான்கள், பெரிய படைபலம் கொண்டவர்கள். ஆனால் இவர்கள் பெரிய வல்லரசாக வரவே முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் இவர்களுக்கு பெரிய அளவில் நிலப்பரப்பு கிடையாது. எனவே இவர்களுக்கு ஒரு பெரிய வாஞ்சை, இந்த கானான் தேசத்தை எப்படியாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. இது இவர்களுடைய முயற்சி மட்டும் என்று பார்க்கக்கூடாது. நீங்கள் நியாயாதிபதிகளை வாசிக்கும் பொழுது புரியும், தேவனே இந்த பெலிஸ்தர்களை அங்கே விட்டு வைத்திருந்தாராம். ஏனென்று சொன்னால் அப்பொழுதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நம்பி யுத்தம் செய்ய பழக முடியும் என்று சொல்லி. இப்பொழுது இந்த சாமுவேலுடைய சம்பவத்துக்கு வரும் பொழுது இப்பொழுது மிஸ்பாவிலே கூடியிருந்த ஜனங்கள் இப்பொழுது பெலிஸ்தர்கள் எதிர்த்து வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் பயங்கரமாக அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே நடுங்கி பயப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால் இஸ்ரவேலுக்குள்ளாக பெரிய இராணுவ படை என்று கிடையாது. ஏனென்று சொன்னால் இன்னும் அவர்கள் ராஜ்யபார அமைப்பில் கிடையாது. இவர்களை வழிநடத்துகிறதுக்கு ஒரே தலைவர் சாமுவேல். சாமுவேல் ஒரு பெரிய யுத்த வீரர் கிடையாது. சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி, தேவாலயத்திலே வளர்ந்தவர், நியாயம் விசாரிக்கின்றவர். இப்பொழுது ஆசாரியன் இல்லாததுனால ஆசாரியன் வேலையும் சேர்த்து செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சாமுவேலுக்கு எந்த யுத்த பலம் கிடையாது. அது அவருடைய இயலாமையை போல. ஜனங்களுக்கும் யுத்தம் செய்ய தெரியாது, அதுவும் அவருடைய இயலாமை. இந்த இயலாமையை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தேவனுடைய சமூகத்திலே வந்து சாமுவேலை பார்த்து கெஞ்சுகிறார்கள். சாமுவேலை பார்த்து சொல்றார், எங்களுக்காக நீ தேவனிடம் மன்றாடு என்று கேட்கிறார்கள். சாமுவேல் அந்த ஜனங்களுக்காக பலி செலுத்தி தேவனிடம் மன்றாடியும் பொழுது தேவனாய கர்த்தர் இவர்களுக்காக பெரிய உதவிகளை செய்கிறார். ஒரு பெரிய இடிமுழக்கங்களை உருவாக்கி அந்த பெலிஸ்தர்களை கலங்கடிக்கிறார். பெலிஸ்தர்கள் கலங்கடித்து ஓடுகிறார்கள். இப்பொழுது இஸ்ரவேலர்கள் பலம் கொண்டு இந்த பெலிஸ்தர்களை துரத்தி இவர்கள் மேல் வெற்றி சிறக்கிறார்கள். அப்ப இந்த வெற்றிக்கு அப்புறம் தான் இப்ப சாமுவேல் என்ன செய்கிறார் சொன்னால், ஜனங்களுக்கு முன்பதாக மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக ஒரு கல்லை நிறுத்தி அந்த கல்லை பார்த்து சொல்கிறார், இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அந்த கல்லிற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். அப்படின்னா அர்த்தம், இந்த எவன், இந்த கல்லை, எவன் என்று சொன்னால் ஸ்டோன்ல, இந்த ராக், இந்த கல்லை பார்க்கும் பொழுது இந்த கல் இந்த எஸ்ஸேரை ஞாபகப்படுத்த வேண்டும்.
இதை வாசிக்கிறப்ப ஒரு காரியம் அழகா நம்ம பார்க்க முடிகிறது. தேவனுக்கு நன்றி செலுத்துதல், the gratitude, இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபீலிங். இது ரொம்ப ஒரு ஃபீலிங் மட்டும் கிடையாது. ஆண்டவரே இது வரைக்கும் எங்களுக்கு உதவி செய்தரே, நன்றி ஆண்டவரே அப்படின்னு போகிற ஒரு ஃபீலிங் மட்டும் இல்லை. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சாமுவேல் இதுக்கு ஒரு எஃபர்ட் போடுறாரு. ஒரு கல்லை எடுக்கிறாரு, கல்லை எடுத்துட்டு வந்து நிறுத்துகிறார். எல்லாம் வேலை முடிஞ்சு இப்பதான் மனசு நிம்மதியாச்சு, வீட்டுக்கு போகணும்னு போகல. ஒரு கல்லை எடுத்து வந்து இன்டென்ஷனலா ஒரு எஃபர்ட் போட்டு அந்த கல்லை நிறுத்தி எபனேசர் என்று பெயரிடுகிறார். ஏனென்று சொன்னால் இப்பொழுது அடுத்தடுத்து இவர்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, ஜனங்கள் இந்த கல்லை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்த அந்த எசேர் ஞாபகம் வர வேண்டும். எனவே இந்த கிராட்டிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேவனுக்கு நன்றி செலுத்தும் இந்த முறையானது ஒரு பெரிய எஃபர்ட்டோட இருக்குது. இது நல்ல ஒரு பாடம் நமக்கும் கூட. இதனால ஆண்டவர் உங்களுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கலாம். இப்போ டக்குன்னு உங்கள்கிட்ட கேட்குறேன், 2020 ஆண்டவர் செய்த ஒரு 10 நன்மைகளை டக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா நமக்கு மறந்துடும். நிறைய செய்திருக்கிறார் 2020. ஆனால் அநேக நேரங்களில் நம்ம ரொம்ப இன்டென்ஷனலா நன்றி செலுத்துறதற்கு ஒரு முயற்சிகளை எடுத்து சில காரியங்கள் நம்ம செய்யாது இருக்கிறதுனாலே சில நேரங்கள் மறந்து போய்விடுகிறது. எனவே இந்த நாட்களில் இந்த எபனேசரை குறித்து படிக்கும் பொழுது உங்களை என்கரேஜ் பண்றேன். நீங்களும் உங்க வீடுகளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நிறைய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தத்தக்கதாக சில மோனுமெண்ட்ஸ், சில அடையாளங்களை செய்யுங்க. ஒரு சில சார்ட்ல கூட நீங்க அப்படியே அழகாக வரைந்து வைக்கலாம். இப்போ ஏதாச்சும் பைக்கில் போயிருக்கீங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆக போச்சு, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு காப்பாற்றினாரா, ஒரு பைக் படத்தை மட்டும் வரைஞ்சி சும்மா தொங்க போடுங்க. உங்கள் பிள்ளைங்க கேட்கட்டும், என்ன மாதிரி நீங்கள் வரைஞ்சி போட்டிருக்கீங்க, கர்த்தர் நம்ம இப்படி காப்பாற்றினார்ப்பா. உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இது என்ன ஒரு பைக் படம் மட்டும் தொங்குது, நாங்கள் இப்படி பைக்கில் போகிறப்ப ஒரு ஆக்சிடென்ட் ஆக நேர்ந்தது, கர்த்தர் எங்களை காப்பாற்றினார். ஹாஸ்பிட்டல் பெட்ரிடனாக இருந்தீங்க, கர்த்தர் உங்களை காப்பாற்றினாரா, ஒரு ஹாஸ்பிட்டல் படத்தை வரைஞ்சி தொங்க போடுங்க. ஏதாவது ஒரு விதத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சியாய் பிறருக்கு அறிவிப்பதற்கும் பிறருடைய விசுவாசத்தை அதிகரிப்பதற்கும் இப்படிப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் மிகவும் உதவியாக இருக்கும். எனவே இந்த சாமுவேலும் இதுதான் செய்கிறார். ஒரு கல்லை எடுத்து நிறுத்தி தேவனை பார்த்து எபனேசர் என்று சொல்கிறார். எசேர் என்று சொன்னால் என்னுடைய இக்கட்டில், என்னுடைய இயலாமையில் எனக்கு வந்து உதவி செய்து என்னை காப்பாற்றுகிறவர் என்று அர்த்தம். முழு மனுக்குலமே ஒரு இயலாமையில் இருந்தது, பாவம் என்ற இயலாமை. இந்த பாவத்திலிருந்து யாருமே தன்னை காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமை. இந்த நிலைமையில் இருக்கின்ற இந்த மனிதர்களை மீட்கும் பொருளாக ஒரு எசேர் பரலோகத்திலிருந்து உங்களுக்காக எனக்காக தன்னைத்தானே விரும்பியாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். அவரை குறித்து தான் இந்த 2 காலங்களில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த இயேசு கிறிஸ்து ஒரு எசேராக வந்து உங்களை மண்ணையும் மீட்டெடுத்து வாழ்வளிக்கிறார். இன்றைக்கு உங்களை மண்ணையும் ஒரு எசேராக இருக்க ஆண்டவர் அழைக்கிறார். துவக்கத்திலே ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் ஆதாமுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தும் பொழுது ஏற்ற துணையை ஏற்படுத்துகிறார். அந்த ஏற்ற துணையை பார்க்கும் பொழுது எபிரேயத்திலே எசேர் என்ற வார்த்தை இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப ஆதாமுக்கு ஏவாளை கர்த்தர் ஒரு ஏற்ற துணையாக, ஒரு சப்போர்ட்டாக, ஒரு பலனாக அங்கே ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்திருக்கிறார். இப்படியாக அந்த தேவனின் ஒத்தாசை நாமும் பிறருக்கு காண்பிப்போம். இன்றைக்கு இந்த எசேராகிய நம்முடைய ஆண்டவரை தொடர்ந்து பற்றி பிடிப்போம். நாம் நன்றி செலுத்துவதில் இன்னும் அதிக தீவிரம் எடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.